Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible. मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगू। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगो। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। शांति। तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची, देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो। अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है, शांति। तो क्वेश्चन ये होते हैं सारी दुनिया का, भाई सारी दुनिया पतित है, सब जानते हैं हम पतित है, तो सारी दुनिया का ही सवाल हुआ। अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना, शिवाय नमः, ऊंचे ते ऊंचा भगवत। 15/12/2020 காலை முரளி. பாப் தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். எனவே உங்கள் சொந்த சரீரங்கள் உட்பட உங்களுடைய சரீர உறவினர்கள் அனைவரையும் மறந்துவிடுங்கள். சதா என்னை மட்டும் நினைவு செய்து தூய்மையாகுங்கள். கேள்வி: ஆத்மாக்களுடன் தொடர்பு பட்ட எந்த சூட்சுமமான விடயங்கள் சீர்திருத்தமான புத்தியை கொண்டுள்ளவர்களால் மட்டும் புரிந்து கொள்ள முடியும்? பதில்: முதலாவது, ஊசியை போன்று ஆத்மாக்கள் படிப்படியாக துருவினால் மூடப்பட்டுள்ளார்கள். இந்த துரு நினைவில் நிலைத்திருப்பதனால் மட்டுமே நீக்கப்பட முடியும். துரு நீக்கப்பட்டால் மட்டுமே, அதாவது ஆத்மா சத்தோப்பிரதானிலிருந்து சத்தோப்பிரதான் ஆகும் பொழுது மட்டுமே தந்தையின் ஈர்ப்பு ஏற்படுவதுடன் ஆத்மாக்களால் தந்தையுடன் வீடு திரும்பி செல்ல முடியும். இரண்டாவது, எந்தளவிற்கு துரு நீக்கப்படுகிறதோ அதற்கேற்ப உங்களுடைய விளக்கம் மற்றவர்களை ஈர்க்கும். இவை மேலோட்டமான புத்தியை கொண்டவர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாது. மிக ஆழமான சூட்சுமமான விடயங்கள். ஓம் சாந்தி. கடவுள் பேசுகிறார். உங்கள் புத்தியில் வந்தார் யார்? ஏனைய கீதை பாடசாலைகளில் கடவுள் பேசுகிறார் என்று கூறும் போது கிருஷ்ணரை மட்டுமே அவர்களின் புத்தியில் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் அதிமேலான தந்தையை நினைவு செய்கிறீர்கள்.
இவ்வேளையே நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுகின்ற சங்கம யுகமாகும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார், உங்கள் சொந்த சரீரம் உட்பட சரீரத்தின் உறவு முறைகள் அனைத்தையும் துண்டித்து உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இது மிகவும் அத்தியாவசியமானது. சங்கம யுகத்தில் மட்டுமே தந்தை இதனை விளங்கப்படுத்துகிறார். ஆத்மாக்களே தூய்மையற்றவர்கள் ஆகுகிறார்கள். ஆத்மாக்கள் இப்பொழுது தூய்மையானவர்களாகி வீடு திரும்ப வேண்டும். மக்கள் தூய்மையாக்குபவரை நினைவு செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. பாரத மக்கள் கார் இருளில் இருக்கிறார்கள். பக்தி இரவாகவும் ஞானம் பகலாகவும் உள்ளது. இரவில் இருளும் பகலில் ஒளியும் உள்ளன. சத்திய யுகம் பகலாகவும் கலியுகம் இரவாகவும் உள்ளது. நீங்கள் இப்பொழுது கலியுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் சத்திய யுகத்திற்கு செல்ல வேண்டும். தூய உலகில் எவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்ற கேள்வியே இல்லை. நீங்கள் தூய்மையற்றவர் ஆகும் பொழுது மாத்திரமே தூய்மையாகுகின்ற கேள்வி எழுகிறது. நீங்கள் தூய்மையானவர்களாக இருக்கும் பொழுது தூய்மையற்ற உலகை நினைவு செய்வதும் இல்லை. இப்பொழுது உலகம் தூய்மையற்றதாக இருப்பதனால் நீங்கள் தூய உலகை நினைவு செய்கிறீர்கள். சக்கரத்தின் 2வது பாதி தூய்மையற்ற உலகமாகும். முதற் பாதி தூய உலகம் ஆகும். அங்கு தூய்மையற்றவர்கள் எவரும் இருக்க முடியாது. தூய்மையாக இருந்தவர்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களாகிவிட்டார்கள். பேசப்படுகின்ற 84 பிறவிகள் அவர்களையே குறிக்கின்றன. இவை மிக ஆழமான விடயங்கள். இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அரைக்கல்பமாக பக்தி செய்து வந்ததனால் உங்களால் அதனை அந்தளவு விரைவாக நிறுத்த முடியாது. மனிதர்கள் கார் இருளில் இருக்கின்றார்கள். பல மில்லியன் கணக்கானோரில் கைப்பிடி அளவினர் மட்டுமே வெளிப்படுகின்றார்கள். இந்த ஞானம் அரிதாகவே எவருடைய புத்தியிலும் தங்குகிறது. தந்தை கூறுகிறார், சகல சரீர உறவினர்கள் அனைவரையும் மறந்து சதா என்னை மாத்திரமே நினைவு செய்வதே பிரதான விடயம். ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். அவர்கள் தூய்மையாக வேண்டும். தந்தை மட்டுமே இந்த விளக்கங்களை வழங்குகிறார். ஏனெனில் இந்த தந்தையே அதிபரும் பொற்கொள்ளரும் வைத்தியரும் சட்டத்தரணியும் அனைவரும் ஆவார். ஏனெனில் இந்த தந்தையே அதிபரும் பொற்கொள்ளரும் வைத்தியரும் சட்டத்தரணியும் அனைவரும் ஆவார். இந்த பெயர்கள் அங்கு இருக்காது. இந்த கல்வி கூட அங்கிருக்காது. தொழில் ஒன்றை பெறுவதற்காக மக்கள் இங்கு கற்கிறார்கள். முன்னைய நாட்களில் பெண்கள் அதிகளவில் கற்கவில்லை. அவர்கள் இவை அனைத்தையும் பின்னரே கற்றார்கள். கணவர் மரணித்தால் வீட்டை யார் பராமரிப்பார்கள்? இதனாலேயே பெண்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய இத்தகைய விடயங்கள் சத்திய யுகத்தில் இருக்காது. இங்கு அவர்கள் அத்தகைய நேரத்திற்காக பணத்தை சேமித்து வைக்கிறார்கள். அங்கு நீங்கள் கவலைப்படுகின்ற இத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டீர்கள். தந்தை குழந்தைகளாகியோ உங்களை மிகவும் செல்வந்தர்களாக்குகிறார். சொர்க்கத்தில் உங்களிடம் பல பொக்கிஷங்கள் இருக்கின்றன. வைரங்கள், ரத்தினங்களின் சுரங்கங்கள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. இங்கு நிலம் வறட்சி வளமற்று போய்விட்டது. அங்கிருக்கும் மலர்களும் இங்கிருக்கும் மலர்களும் இடையில் பகலிற்கும் இரவிற்கும் இடையிலான வேறுபாடு காணப்படுகின்றது. இங்கு அனைத்தினதும் சக்தி முழுவதும் முடிவடைந்து விட்டது. அவர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து விதைகளை இறக்குமதி செய்தாலும் அவை எவற்றிலும் எவ்விதமான சக்தியும் கிடையாது. நீங்கள் பெருமளவில் முயற்சி செய்ய வேண்டியதாகவே நிலம் உள்ளது. அங்கு அனைத்தும் சத்தோ பிரதானாக இருக்கின்றது.
தத்துவங்களும் சத்தோப்பிரதானாக இருப்பதனால் ஏனைய அனைத்தும் சத்தோப்பிரதானாகவே உள்ளது. இங்கு அனைத்தும் தமோ பிரதானாக உள்ளது. எதிலும் எவ்வித சக்தியும் இல்லை. நீங்கள் மட்டுமே இவ்வேறுபாட்டை புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது திரான்சில் மட்டும் உங்களால் சத்தோப்பிரதான் விடயங்களை காண முடியும். அங்கிருக்கும் மலர்கள் மிக அழகானவை. அங்கிருக்கும் தானியங்களை உங்களால் இப்பொழுது காண முடிவது சாத்தியமே. உங்கள் புத்தி மூலம் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். அங்கு அனைத்திலும் அதிகளவு சக்தி உள்ளது. புதிய உலகம் எவரின் புத்தியிலும் புகுவதில்லை. இந்த பழைய உலகை பற்றி கேட்கவே வேண்டாம். மனிதர்கள் அனைவரையும் முழுமையான காரிருளில் உறக்கத்தில் ஆழ்த்துவதற்கான அத்தகைய கட்டுக்கதைகள் கூறப்பட்டுள்ளன. மிக சிறிதளவு காலமே எஞ்சியுள்ளது என நீங்கள் அவர்களுக்கு கூறும் பொழுது அவர்கள் உங்களை பார்த்து சிரிக்கின்றார்கள். உண்மையில் தங்களை பிராமணர்களாக கருதுபவர்கள் மட்டுமே இதனை புரிந்து கொள்வார்கள். இது ஒரு புதிய மொழியும் ஓர் ஆன்மீக கல்வியுமாகும். ஆன்மீக தந்தை வரும் வரை எவரும் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக தந்தையை அறிவீர்கள். அம்மக்கள் யோகம் போன்றவற்றை கற்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யார் கற்பித்தது? ஆன்மீக தந்தை அவர்களுக்கு கற்பித்தார் என கூற முடியாது. தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே கற்பிக்கிறார். சங்கம யுகத்திற்குரிய பிராமணர்கள் மட்டுமே இதனை புரிந்து கொள்கிறார். ஆதி சனாதன தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பிராமணர்கள் ஆகுவார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் வெகு சிலரே இருக்கின்றீர்கள். உலகில் பல்வேறுபட்ட ஜாதி சமயங்கள் உள்ளன. முழு உலகிலும் எத்தனை வகையான மதங்கள் உள்ளன என்றும் எத்தனை மொழிகள் உள்ளன என்றும் நீங்கள் கண்டறியக்கூடியதாக ஒரு புத்தகம் நிச்சயமாக இருக்க வேண்டும். இவற்றில் எதுவும் நிலைத்திருக்காது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்திய யுகத்தில் ஒரு தர்மமும் ஒரு மொழியும் இருந்தன. நீங்கள் இப்பொழுது உலக சக்கரத்தை அறிவீர்கள். இந்த மொழிகளில் எதுவும் இருக்காது என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உலக சக்கரத்தின் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். மக்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. திறப்பு விழாவிற்கு நீங்கள் முக்கியஸ்தர்களை அழைக்கிறீர்கள். ஏனெனில் அவர்கள் பிரபல்யமானவர்கள். அத்துடன் அற்புதம் திறப்பு விழா ஜனாதிபதியால் அல்லது பிரதம மந்திரியால் நிகழ்த்தப்பட்டது என்ற ஒளியும் பரவும். இந்த பாபா இதனை செய்தால் பரமாத்மா பரம தந்தையே இதனை திறந்து வைத்தவர் என்பதை மக்கள் நம்ப மாட்டார்கள். கமிஷனர் போன்ற முக்கியஸ்தவர்கள் இங்கு வரும் பொழுது ஏனையோர் அவர்களுக்கு பின்னால் ஓடி வருகிறார்கள். இவருக்கு பின்னால் எவரும் ஓடி வர மாட்டார்கள். இப்பொழுது பிராமண குழந்தைகளாகிய உங்களில் வெகு சிலரே இருக்கிறீர்கள். நீங்கள் பெரும் பான்மையானோராக இருக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் இப்பொழுது அதனை புரிந்து கொண்டால் அவர்கள் தந்தையிடம் ஓடி வருவார்கள். யாரோ ஒருவர் புதல்விகளில் ஒருவருக்கு இவ்வாறு கூறினார், உங்களுக்கு கற்பித்தவரிடம் நாம் நேரடியாக செல்ல விரும்புகிறோம். எவ்வாறாயினும் ஊசி துருப்பிடித்திருந்தால் எவ்வாறு அது காந்தத்தால் கவரப்பட முடியும்? துரு நீக்கப்படும் பொழுது மாத்திரமே காந்தத்தால் ஊசியை கவர முடியும். ஊசியின் சிறிதளவு பாகமேனும் துருப்பிடித்திருந்தால் அதனை அந்தளவிற்கு கவர முடியாது. நீங்கள் இறுதியிலேயே முற்றிலும் துரு நீக்கியவர்களாகுவீர்கள். பின்னர் நீங்கள் தந்தையுடன் வீட்டிற்கு திரும்பி செல்வீர்கள். நீங்கள் தமோ பிரதானாகி துருப்பிடித்திருக்கிறீர்கள் என்பதே இப்பொழுது உங்களுக்குள்ள அக்கறையாகும்.
எந்தளவிற்கு அதிகமாக நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கிறீர்களோ அந்தளவிற்கு துரு நீங்கும். எவ்வாறு துரு படிப்படியாக சேர்கின்றதோ அவ்வாறே அது தொடர்ந்தும் படிப்படியாக நீக்கப்படும். அதே முறையில் அது நீக்கப்படும். எவ்வாறு துரு சேர்க்கிறதோ அவ்வாறே அது நீக்கப்படவும் வேண்டும். அதற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிலருடைய துரு நினைவில் இருப்பதன் மூலம் பெருமளவு நீக்கப்படுகிறது. ஆனால் ஏனையோரின் துரு சிறிதளவு மட்டுமே நீக்கப்பட்டுள்ளது. எந்தளவிற்கு அதிகமாக ஒருவரின் துரு நீக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அதிகமாக அவரால் மற்றவர்களை தனது விளக்கத்தினால் ஈர்க்க முடியும். இவை மிகவும் சீர்திருத்தமான விடயங்கள். மேலோட்டமான புத்தியை கொண்டவர்களால் இவ்விடயங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக நாளுக்கு நாள் பல்வேறு வழிமுறைகள் தொடர்ந்தும் வெளிப்படுகின்றன. முன்னர் கண்காட்சிகளையும் அருங்காட்சியகங்களையும் போன்றவற்றையும் நீங்கள் நடாத்துவீர்கள் என உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மேற்கொண்டு முன்னேறுகையில் வேறு ஏதாவது ஏற்படுவதற்கான சாத்தியமும் உள்ளது. ஸ்தாபனை இடம்பெறுவதற்கு முன்னர் இப்பொழுது இன்னமும் நேரம் உள்ளது. நீங்கள் இதயம் தளரக்கூடாது. நீங்கள் இதயம் தளரக்கூடாது. உங்களால் உங்களுடைய பௌதிக அங்கங்களை கட்டுப்படுத்த முடியாவிடின் நீங்கள் வீழ்கின்றீர்கள். நீங்கள் விகாரத்தில் வீழ்ந்தால் ஊசி மிகவும் துருப்பிடித்துவிடும். விகாரங்களினூடாகவும் பெருமளவு துரு சேமிக்கப்பட்டுள்ளது. சத்திய திரேதா யுகங்களில் அநேகமாக மிக சிறிதளவு துருவே சேர்கின்றது. பின்பு அரை கல்பத்தின் பின்னர் விரைவாக துருப்பிடிக்கின்றது. நீங்கள் வீழ்வதனாலேயே விகாரமற்றவர்களும் விகாரமானவர்களும் என கூறப்படுகின்றது. விகாரமற்ற தேவர்களின் அடையாளங்கள் உள்ளன. தந்தை கூறுகிறார், தேவ தர்மம் மறைந்து விட்டது, ஆனால் அதன் அடையாளங்கள் இன்னமும் உள்ளன. இந்த படமே மிக சிறந்த அடையாளம். நீங்கள் இந்த லட்சுமி நாராயணன் படத்தை உங்களுடன் எடுத்து செல்லலாம். ஏனெனில் நீங்கள் அவ்வாறு ஆகுகிறீர்கள். ராவண ராஜ்யம் அழிக்கப்பட்டு ராம ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. இது ராம ராஜ்யமும் அது ராவண ராஜ்யமுமாகும். இது சங்கம யுகமாகும். பல கருத்துக்கள் உள்ளன. வைத்தியர்கள் தங்களின் புத்திகளில் பல்வேறு வகையான மருந்துகளை கொண்டிருக்கின்றார்கள். சட்ட நிபுணர் ஒருவர் தனது புத்தியில் பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட தலைப்புகளில் மிக நல்லதொரு புத்தகம் எழுதப்படலாம். பின்னர் நீங்கள் சொற்பொழிவு ஆற்ற செல்லும் பொழுது உங்களால் அந்த கருத்துக்களை பார்த்து செல்ல முடியும். கூர்மையான புத்தியை கொண்டவர்கள் அவற்றை விரைவாக ஒரு வினாடியில் பார்த்து விடுவார்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் எதனை விளங்கப்படுத்த போகின்றீர்கள் என்பதை எழுதி கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் சொற்பொழிவு ஆற்றிய பின்னர் விடயங்களை நினைவு செய்கிறீர்கள். நான் இதனை விளங்கப்படுத்தியிருந்தால் நன்றாக இருக்கும். இந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதன் மூலம் அவை உங்கள் புத்தியிலும் தங்கியிருக்கும். தலைப்புகளின் பட்டியல் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு தலைப்பினை தேர்ந்தெடுத்து உங்களுக்குள் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி அல்லது அதனை எழுதி உங்களால் சகல கருத்துக்களையும் எழுத முடிந்ததா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். எவ்வளவிற்கு அதிகமாக நீங்கள் இதனை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அது சிறப்பாக வரும். இன்னார் ஒரு நல்ல சத்திர சிகிச்சையாளர். அவருடைய புத்தியில் பல கருத்துக்கள் உள்ளன என்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். நீங்கள் உங்களை நிறைத்து கொண்டு இங்கிருந்து செல்லும் பொழுது சேவை செய்யாமல் உங்களால் களிப்படைய முடியாது. கண்காட்சிகளை நீங்கள் நடாத்தும் பொழுது சில வேளைகளில் 2 முதல் 4 பேர் வரை வெளிப்படுகிறார்கள். சில வேளைகளில் 6 முதல் 8 பேர் வரை வெளிப்படுகிறார்கள். சில வேளைகளில் ஒரு நபர் கூட வெளிப்படுவதில்லை. ஆயிரக்கணக்கானோர் கண்காட்சிகளை பார்த்திருப்பார்கள்.
ஆனால் அவற்றிலிருந்து வெகு சிலரே வெளிப்படுகிறார்கள். இதனாலேயே நீங்கள் இப்பொழுது மிகப்பெரிய படங்களை தொடர்ந்தும் உருவாக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் திறமைசாலிகள் ஆகுகிறீர்கள். முக்கிய நபர்களின் நிலைமை எவ்வாறுள்ளது என்பதை உங்களால் பார்க்க முடியும். யாருக்கு இந்த ஞானத்தை வழங்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். எனது பக்தர்களின் நாடி துடிப்பை நீங்கள் உணர வேண்டும். கீதையை கற்பவர்களுக்கு ஒரு பிரதான விடயத்தை விளங்கப்படுத்துங்கள். அதிமேலான ஒரே ஒருவரே கடவுள் என்றழைக்கப்படுகிறார். அவர் அசரீரியானவர். சரீரதாரிகளை கடவுள் என்றழைக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முழுமையான புரிந்துணர்வினை பெற்றுள்ளீர்கள். சந்நியாசிகள் தங்கள் வீட்டை துறந்து ஓடுகிறார்கள். சிலர் பிரம்மச்சாரிகளாக இருக்கும் பொழுது தங்கள் குழந்தை பருவத்திலேயே ஓடிவிடுகிறார்கள். பின்னர் அவர்களுடைய அடுத்த பிறவியிலும் அவ்வாறே இருக்கும். அவர்கள் நிச்சயமாக ஒரு தாயின் கருப்பை மூலம் பிறப்படுகிறார்கள். அவர்கள் திருமணம் செய்யும் வரை பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருப்பதால் அவர்கள் தங்கள் உறவினர்கள் போன்றோரை அதிகளவில் நினைவு செய்வதில்லை. அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் தங்கள் உறவினர்கள் அனைவரையும் நினைவு செய்கிறார்கள். அதற்கு நேரம் எடுக்கின்றது. அவர்களால் மிக விரைவாக பந்தனத்தில் இருந்து விடுபட முடியாது. அனைவரும் தங்கள் வாழ்க்கை சுயசரிதையை அறிவார்கள். சந்நியாசிகளும் தாங்கள் முன்னர் இல்லறத்தவர்களாக இருந்து பின்னர் துறவரத்தை மேற்கொண்டார்கள் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். உங்களுடைய துறவரம் மகத்தானது. இதனாலேயே இதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. அந்த சந்நியாசிகள் தம் மீது சாம்பலை பூசிக்கொண்டு தங்கள் தலைகளை மொட்டை அடித்து தங்கள் ஆடைகளை மாற்றிவிடுகிறார்கள். நீங்கள் அதனை போன்ற எதனையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. இங்கு உங்கள் ஆடையை மாற்றுகின்ற கேள்வி கூட கிடையாது. நீங்கள் ஒரு வெள்ளை சேலையை அணியாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த ஞானம் புத்திக்குரியது. இந்த ஞானம் புத்திக்கு உரியது. நான் ஓர் ஆத்மா. நான் ஓர் ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதனூடாகவே துரு நீக்கப்பட்டு நான் சத்தோப்பிரதான் ஆகுவேன். அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். சிலர் யோக சக்தியால் தூய்மையாகுவார்கள். சிலர் வீடு திரும்புவதற்கு முன்னர் தண்டனையை அனுபவிப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் துருவை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதனாலேயே யோக அக்கினி நினைவு கூறப்படுகிறது. அக்கினியில் பாவங்கள் எரிகின்றன. பின்னர் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். காம சிதையும் அக்கினி என்று அழைக்கப்படுகின்றது. காம சிதையில் எரிந்ததனால் நீங்கள் முற்றிலும் அவலட்சணமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தை கூறுகிறார், இப்பொழுது அழகானவர்கள் ஆகுங்கள். இந்த விடயங்கள் பிராமணர்கள் ஆகிய உங்களை தவிர வேறு எவரின் புத்தியிலும் தங்காது. இவை தனித்துவமான விடயங்கள். நீங்கள் சமய நூல்களை நம்புவதில்லை. நீங்கள் நாஸ்திகர்கள் ஆகிவிட்டீர்கள் என மக்கள் உங்களுக்கு கூறும் பொழுது அவர்களுக்கு கூறுங்கள், நாங்கள் சமய நூல்களை கற்றோம். ஆனால் இப்பொழுது தந்தை எங்களுக்கு இந்த ஞானத்தை வழங்கியுள்ளார். ஞானத்தின் ஊடாகவே சற்கதி ஏற்படுகின்றது. கடவுள் பேசுகிறார். எவராலும் வேதங்களை அல்லது உபநிடதங்களை கற்பதனாலோ தானங்கள் வழங்குவதன் மூலமோ அல்லது புண்ணியம் செய்வதன் மூலமோ என்னை அடைய முடியாது. என் மூலமே உங்களால் என்னை அடைய முடியும். தந்தை மட்டுமே வந்து உங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகிறார். ஓர் ஆத்மா துருப்பிடித்தவர் போன்று ஆகும் பொழுது வந்து தன்னை தூய்மையாக்கும்படி அவர் தந்தையை கூவி அழைக்கிறார். தமோ பிரதான் ஆகியுள்ள ஆத்மாக்கள் இப்பொழுது சத்தோ பிரதான் ஆக வேண்டும்.
தமோ பிரதானிலிருந்து ஆத்மாக்கள் தமோ ரஜோ சத்தோ பின்னர் சத்தோ பிரதானாக வேண்டும். இடையில் ஏதாவது தவறாக போனால் மேலும் துரு சேமிக்கப்படுகின்றது. தந்தை எங்களை மிகவும் மேன்மையானவர்களாக்குகிறார். எனவே அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். மக்கள் பெரும் சந்தோஷத்தில் கற்பதற்கு வெளிநாடு செல்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது மிகவும் விவேகிகளாகுகிறீர்கள். கலியுகத்தில் நீங்கள் மிகவும் தமோபிரதானாகவும் விவேகமற்றவர்களாகவும் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் எவ்வளவிற்கு அதிகமாக அன்பு கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக அவர்கள் உங்களை எதிர்க்கிறார்கள். உங்கள் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நன்றாக கற்று நினைவில் நிலைத்திருப்பவர்கள் நல்லதோர் அந்தஸ்தை அடைவார்கள். பாரதத்திலே மரக்கன்று நாட்டப்படுகிறது. நாளுக்கு நாள் உங்கள் பெயர் பத்திரிகைகளின் மூலம் போற்றப்படுகின்றது. பத்திரிகைகள் எங்கும் அனுப்பப்படுகின்றன. அதே பத்திரிகையாளர்கள் சில வேளைகளில் நல்ல விடயங்களையும் எழுதுகிறார்கள், சில வேளைகளில் தீய விடயங்களை எழுதுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தாங்கள் கேள்விப்படும் விடயங்களிலேயே தங்கியிருக்கிறார்கள். யாராவதொருவர் அவர்களுக்கு கூறும் விடயங்களையே அவர்கள் எழுதுகிறார்கள். பலர் தாங்கள் கேள்விப்படும் விடயங்களையே பெருமளவு தங்கியிருக்கிறார்கள். அது மற்றவர்களின் கட்டளைகளை பின்பற்றுவது எனப்படுகிறது. மற்றவர்களின் கட்டளையை அசுர கட்டளைகளாகும். தந்தை மேன்மையான வழிகாட்டலை வழங்குகிறார். யாராவது ஒருவர் உங்களுக்கு எதிரான எதனையாவது கூறும் பொழுது அவர்கள் வருவதை நிறுத்தி விடுகிறார்கள். சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கு என்ன சேவை செய்தாலும் அது உங்கள் முதல் இலக்க சேவையாகும். நீங்கள் இங்கு சேவை செய்து அங்கு அதன் பலனை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் அனைத்தையும் இங்கு தந்தையுடன் செய்கிறீர்கள். बाप पिता बाप दादा का याद का गुड मॉर्निंग. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, ஆத்மா எனும் ஊசி துருப்பிடித்து விட்டது. யோக சக்தியால் துருவை நீக்கி முயற்சி செய்து சத்தோப்பிரதானாகுங்கள். பிறர் உங்களுக்கு கூறுபவற்றை செவி மடுப்பதால் ஒரு பொழுதும் கற்பதை நிறுத்தாதீர்கள். இரண்டாவது, உங்கள் புத்தியை ஞான கருத்துக்களால் நிறைத்து சேவை செய்யுங்கள். அவர்களின் நாடி துடிப்பை உணர்ந்த பின்னர் ஞானத்தை வழங்குங்கள். மிகவும் கூர்மையான புத்தியை கொண்டவர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய சுயத்தின் ஆதி தர்மத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆதியும் அனாதியுமான ரூபத்தில் விழிப்புணர்வு மூலம் தூய்மையானவர்களாகவும் யோகிகளாகவும் ஆகுவீர்களாக. பிராமணர்களின் ஆதி தர்மம் தூய்மையாகும். தூய்மையின்மையோ வெளிப்புறமான தர்மமாகும். மக்கள் கடைபிடிப்பதற்கு சிரமப்படுகின்ற தூய்மையானது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் இலகுவாக உள்ளது. ஏனெனில் தூய்மையே எப்பொழுதும் ஆத்மாக்களாகிய உங்களின் உண்மையான ரூபம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் அநாதிய ரூபம் தூய்மையான ஆத்மாவிற்குரியது. உங்கள் அநாதியான ரூபம் தூய்மையான ஆத்மாவிற்குரியது. உங்கள் ஆதி ரூபம் ஒரு தூய தேவருக்குரியதும் ஆகும். உங்கள் ஆதி ரூபம்
ஒரு தூய தேவருக்குரியதும் ஆகும். தற்சமயத்து இறுதி பிறவியும் ஒரு தூய பிராமண வாழ்வே ஆகையால் தூய்மையே பிராமண வாழ்வின் ஆளுமையாகும். தூய்மையே பிராமண வாழ்வின் ஆளுமையாகும். தூய்மையானவர்களே யோகிகள் ஆவர். ஸ்லோகம். உங்களை ஓர் இலகு யோகி என அழைப்பதனால் கவன ஈனத்தை ஏற்படுத்தாதீர்கள், ஆனால் ஒரு சக்தி ரூபம் ஆகுங்கள். உங்களை ஒரு இலகு யோகி என அழைப்பதனால் கவன ஈனத்தை ஏற்படுத்தாதீர்கள், ஆனால் ஒரு சக்தி ரூபம் ஆகுங்கள். ஓம் சாந்தி.